வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில், அப்புறம் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிரியாணிக்கு வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் ஆனால் தான் டேஸ்ட் வரும். இப்போ வெங்காயம் நல்லா என்ன சொல்கிறது, கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க, லாஸ்ட் வரைக்கும். இது கூட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 3லேருந்து 4 பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். புதினா எடுத்து வச்சுக்கோங்க. புதினா நான் போடணும். இப்போது ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு பாதி கட்டு இதில் போட்டுக்கோங்க. மீதி பாதி கட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த பாதி இலையை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா அப்படியே அது கூட செட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போது பிரியாணி தூள். இந்த பிரியாணி தூள் எப்படி ரெடி பண்ணணும்னா, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. கசகசா இதை ஆட் பண்ணி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இது இந்த பிரியாணி செய்யும்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நான் கேரட், பீன்ஸு, பட்டாணியெலாம் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். கேர்டு போட்டுக்கோங்க. இது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பிரியாணிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக அதில் இதாகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க லைட்டாக. எதுக்கு அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காய் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 லெமன் எடுத்து அதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சேர்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா அந்த சீடு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு டிப்பு நான் சொல்லித்தரேன். அந்த நம்ம பிரியாணிக்கு பாதி கட்டு புதினா எடுக்க சொன்னல, அந்த பாதி கட்டு புதினா ஃபஸ்ட்டு பாதி நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். இப்போ மீதி இருக்க புதினாவை நீங்கள் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி இதில் ஊற்றிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு கட்டு புதினாவில் பாதி கட்டு புதினாவை ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பாதி புதினாவை மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுங்க.
ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் குக்கர் திறந்து இருக்க போகும்போது நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலக்கி விட்டுட்டு சால்ட்டு வேணுன்னா சால்ட்டு போட்டு செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ. போட்டதுக்கப்புறமா நீங்கள் லிட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி புதினாவை மேலாட்ட போட்டிங்கன்னா இன்னுமே இந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும். இப்போது லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 3 விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிரியாணி சைடிஷ்க்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா காலிஃப்ளவர் சில்லி. இதுக்காக நான் காலிஃப்ளவரை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து நான் டைம் ஆகிடும் அப்படின்னுக்காக நான் வந்து ரெடிமேடு கோபி சில்லி பவுடரே நான் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு தனி வீடியோவில் தனியாக நம்ம எப்படி அரைச்சி பண்ணுறது வந்து நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம ரெடிமேட் பண்ண பவுடரே போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் சில்லி. இப்போ இதில் வந்து நீங்கள் லைட்டாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. எதுக்குன்னா கொஞ்சம் கிரிப்ஸினஸ்க்கு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தயவு செஞ்சு காலிஃப்ளவர் சில்லியில் வந்து லெமன் சாஸ் அந்த ஜூஸ் எல்லாம் எதுவுமே போடாதீங்க. அது கொடுத்திங்கன்னா அந்த புளிப்புனஸ்னால காலிஃப்ளவர் சில்லி நல்லாயிருக்கு. இப்போது காலிஃப்ளவர் சில்லி பொரிக்கிறதுக்காக நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக உதிரியாக போட்டு விட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெய் ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த மாதிரி லைட் கலரில் வரப்போகும்போது எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சாக போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்சாகவும் 2வது இந்த பேட்சாகவும் போட்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, பச்சடி இந்த 3 வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பிரியாணியில் வந்து காலிஃப்ளவர் சில்லி வச்சு சாப்பிட்றதா ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். காலிஃப்ளவர் சில்லி அண்ட் பிரியாணி. இப்போ பிரியாணி குக்கர் விசில் வந்தது. இப்போ பிரியாணி வந்து எடுத்து லிட்டு விட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கொஞ்சோண்டு புதினாவை நீங்கள் போட்டு கலக்கி விடலாம். புதினா கொத்தமல்லி 2மே சேர்த்து போட்டு நல்லா சூட்டோட சூட நீங்கள் வந்து கிளறி விட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கலக்க போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப அமுத்தி கலக்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படி கலக்குனிங்கன்னா களி மாதிரி ஆயிடும். அதனால் உதிரியாக மெதுவாக கலக்கணும். ஸோ உங்களுக்கு இது வந்து கலக்க தெரிஞ்சால் மட்டும் கலக்குங்க. இல்லைன்னா நீங்கள் அதை டைட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா அப்போது கடைசியில் என்ன ஆயிரும், கொலன்னு ஆயிரும் பிரியாணி சாப்பாடு. இது மாதிரி உதிரியாகவே கலக்கி விடுங்க. இப்போ கலக்குனதுக்கப்புறமா இப்போ என்ன உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் கீ வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே 2 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணனால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீ லவர்ஸாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணி அப்போவே வந்து மூடி வச்சுருங்க. இப்போ சூடான பிரியாணி ரெடி. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் சில்லி வித் பச்சடி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.